அறிவித்த விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களின் பெற்ற பயிர்க்கடன்களை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் முழுமையான தள்ளுபடி கடனை அறிவிக்குமாறு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல நாங்கள் தொகுதி சட்டமன்ற கூட்ட விவசாய பயிர்களான மயில்கள் அதிக அளவில் விவசாய பயிர்களை சேதப்படுத்துகிறது. எனவே மயில்கள் கடந்த காட்டுப்பகுதியில் கொண்டு சென்றப்பட்ட வனத்துறை மூலமாக தக்க நடவடிக்கை எடுக்குமாறு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல தமிழ்நாடு முழுவதும் விவசாய பயன்பாட்டுக்கு தட்கல் மின்னணைப்பு சீக்கிரம் பணம் செலுத்தி பிரச்சனை நிறைய நீங்க இங்க பேப்பர்ல கொடுத்துடலாம், அவைக்குறிப்புல ஏத்திக்குவாங்க. தமிழ்நாடு முழுவதும் விவசாய பயன்பாட்டுக்கு தட்கல் மின் இணைப்பு பெற பணம் செலுத்தி விண்ணப்பதாரர்களுக்கு மின் இணைப்பு வழங்கப்படாமல் உள்ளது. எனவே அவர்களுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்கவும் மேலும் திட்டத்தில் மீண்டும் செயல்படுத்த மாண்பு முதலமைச்சர் தங்களாக கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல பாரத் பெட்ரோலியம் ஐடிபிஎல் எண்ணெய் குழாய் திட்டம் கோவை இருவிலிருந்து பெங்களூர் தேவனகுந்தி வரை செல்கிறது. கோவையிலிருந்து முத்தூர் வரை 70 மீட்டர் விளைநிலங்களுக்குள் எண்ணெய் குழாய் பதிக்கப்படுகிறது. முத்தூரிலிருந்து 250 மீட்டர் சாலையோரமாக பதிக்கப்படுகிறது. எனவே கோவையிலிருந்து முத்தூர் வரை 70 மீட்டர் விளைநிலங்களுக்கு செல்லாமல் சாலையோரமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறார்கள். இத்திட்டம் விளைநிலங்களுக்குள் செல்லும் பட்சத்தில் ஒருவேளை அதே விளைநிலை செல்கின்ற பொழுது இழப்பீட்டு தொகை சந்தை மதிப்பில் 3 மடங்கு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த பேரவை துணைத் தலைவர்களுக்கும் கட்சியுடைய பொதுச்செயலாளருக்கும் முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சியில் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ரா லட்சுமணன் டாக்டர் இல்ல அவர் பேசிட்டோம் அவர் பேசிட்டோம் கொடுக்குறேன் கொஞ்சம் உட்காருங்க, பேசுங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை வணங்கி மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசுவதற்கு எழுகிறேன். நடைபெற்ற தேர்தலில் எனக்கு விழுப்புரம் தொகுதியில் 2வது முறையாக போட்டியிட வாய்ப்பளித்த எங்கள் கழகத் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய தலைவர் தளபதியார் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், எங்கள் இயக்கத்தினுடைய இளைஞரணி செயலாளர் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் நன்றி கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். 2வது முறையாக எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்த விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் கழகத்தினருக்கும் ஏனைய விழுப்புரம் வாழ் அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த அவையில் நின்று மிகுந்த மனநெகிழ்ச்சியுடன் தலைவணங்கி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையில் எங்களை வழிநடத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளுக்கும் சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவை துணைத் தலைவர் அவர்களே, முதலில் இந்த பட்ஜெட்டில் சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை பற்றி ஒரு உண்மையை இந்த சட்டமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த வரவு செலவு அறிக்கையில் சுகாதாரத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலோட்டமாக கணக்கு பார்த்தால் இது 5.74 விழுக்காடு கூடுதல் நிதி. ஆனால் தங்க மோதிரம் என்ற விளம்பர திட்டத்தின் 560 கோடி ரூபாயை கழித்துவிட்டால் மருத்துவ கட்டமைப்புக்கான உண்மையான நிதி உயர்வு வெறும் 3.2 விழுக்காடு மட்டுமே. தமிழ்நாட்டின் இன்றைய சுகாதார தேவைகளுக்கு இந்த நிதி போதுமானதா என்பதுதான் முக்கியமான கேள்வி. முந்தைய திராவிட மாடல் ஆட்சியில் கடைசி 2 முழு பட்ஜெட்டுகளிலும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான நிதி ஆண்டுக்கு சராசரியாக 8.35 விழுக்காடு உயர்த்தப்பட்டது. எங்கள் தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் தலைமையில் திராவிட மாடல் அரசு பல புதிய திட்டங்களை செயல்படுத்தியது. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் பெற்றுள்ள முன்னேற்றங்கள் வெறும் மாநில அளவிலான சாதனைகள் மட்டுமல்ல, அவை தேசிய மற்றும் சர்வதேச அளவிலும் அங்கீகாரம் பெற்றவை. தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் நேஷனல் ஹெல்த் மிஷன், தாய்சேய் நலன், தடுப்பூசி இயக்கம் மற்றும் தொற்றுநோய் கட்டுப்பாடு ஆகியவற்றில் சிறந்த செயல்திறனுக்கான விருதுகள், காசநோய் கட்டுப்பாட்டில் முன்னணி மாநிலமாக திகழ்ந்ததற்கான தேசிய அங்கீகாரம்,
கொரோனா காலத்தில் சிறந்த மேலாண்மை மற்றும் தடுப்பூசி விநியோகத்தில் இந்திய அரசின் பாராட்டு. பொது சுகாதார கட்டமைப்பு மற்றும் டிஜிட்டல் சுகாதார சேவைகளில் முன்னேற்றத்திற்கான பல்வேறு ஒன்றிய அரசின் விருதுகள் என்று ஏராளமான தேசிய விருதுகளை பெற்ற அரசு திராவிட மாடல் அரசு. அதேபோல் சர்வதேச அளவிலும் தமிழ்நாட்டின் சுகாதார செயல்பாடுகள் கவனம் பெற்றுள்ளன. உலக சுகாதார அமைப்பு WHO, யூனிசெஃப் ஆகியவை தடுப்பூசி இயக்கம், தாய்சேய் நலன் மற்றும் பொது சுகாதார சேவைகள் குறித்து தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை பாராட்டியுள்ளன. தொற்றுநோய் கட்டுப்பாடு மற்றும் சமூக அடிப்படையிலான சுகாதார சேவைகள் குறித்து பல்வேறு சர்வதேச ஆய்வு அமைப்புகள் தமிழ்நாட்டை ஒரு முன்னுரிமை மாநிலமாக குறிப்பிட்டுள்ளன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.